ஹாய் எவ்ரிவான், நான் பூர்ணிமா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு ஒரு நாள் நான் காலையில் எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா எப்போதும் காலையில் போய் மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு பூலாம் பறிச்சுட்டு கீழே வந்துட்டேன் நான். ஸோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு 6 days வந்து ஹாலிடேஸ் விட்ருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது, அப்புறம் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஹாஸ்பிட்டல் வேறு நம்ம ஐ செக்கப்புக்காக போக வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அம்மா வந்து புட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க, கருணக்கிழங்க வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி காலையில் எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம் நான். ஸோ இது மேலே வந்துட்டு சீனி போட சொன்னாங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு சாப்பிட்டுட்ருந்தேன். ஸோ இது நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க் இருந்துச்சு, அது மட்டும் நம்ம எழுதிட்டுருக்குறோம் இப்போது. இது எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால சரி நம்ம ஏதாவது வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஐடியா வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். மினி பெயிண்டிங் சொல்லி நிறையா பேர் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கோலி பெயிண்ட் வேறு ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வாங்கி காஞ்சி போகிற மாதிரி ஆகிட்டு. சரி ஓகே அப்போது அதை வச்சு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அதை வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஐடியா வந்து என்னென்னா, நமக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு ப்ளூ வித் பர்பிள் ஸ்கை மாதிரி ரெண்டு மெர்ஜான மாதிரி ஒரு ஸ்கை போடணும். ஸோ அதுக்கு வந்து மேலே நம்ம வந்துட்டு பிங்க் வித் பர்பிள். ஸோ நான் மேலே வந்துட்டு பிங்க்கை வந்து டார்க்காக கொடுத்துட்டு நமக்கு கீழே வர லைட்டாக பண்ணணும். அதே மாதிரி கீழே இருந்து பர்பிள் கொஞ்சம் டார்க்காக கொடுத்து மேலே வரும்போது லைட்டன் பண்ணணும். ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் ஒயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, பிங்க்கை வந்துட்டு டார்க் அண்ட் லைட்டன் பண்ணாமல் ஒரே மாதிரி கொடுத்துட்டு பர்பிள் மட்டும் லைட்டாக வச்சுட்டு நடுவில் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி நான் கொடுத்துட்டேன். அது வீடியோவில் பார்க்க அவ்வளோ தெரியல, பட் வந்துட்டு கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணலை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒயிட் கூட பிங்க் தனியாக நம்ம கலந்து அடிச்சுட்டு அதே மாதிரி பர்பிள் கூட ஒயிட்டை கலந்து பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன் நான். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமா பிளாக் கலரை வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு என்ன ஐடியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஐடியா என்ன அப்படின்னா, பால்கனியில் இருந்துட்டு நம்ம வெளியில் பார்க்குற மாதிரி ஒரு இது. நான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அதில் ஒரு சீரியல் லைட் போட்டு ஒரு மரம் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு சரி கொஞ்சம் சீனரி மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம வந்து நமக்கு ட்ரீ ஒழுங்காக வருமானு தெரியல, அதனால் நம்ம அது ட்ரை பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி அப்படியே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ மேலே வந்துட்டு இப்போது சீரியல் லைட்டுக்காக நான் வயரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சீரியல் லைட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக எல்லோ கலரை வச்சு நம்ம டாட்டாக வச்சுட்டு அதே பிளாக் கலரை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ட்ரீ மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ட்ரீ மட்டும் எனக்கு ஒழுங்காக வரல. நான் வந்துட்டு அப்படி கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி தான் பண்ணியிருந்தேன், பட் கடைசியில் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனால் நம்ம இன்னும் கற்றுக்கணும், நிறைய டீட்டெயிலிங்லாம் அதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். ஸோ எனக்கு மைண்டில் இருந்ததை வச்சு நான் சும்மா ஒரு பேசிக்காக ஒரு ட்ரீ மட்டும் இது பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் வச்சுட்டு நம்ம மூணு மாதிரி ஃபுல் சர்க்கிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒயிட் வச்சு ஒரு ஃபுல் சர்க்கிள் பண்ணிட்டேன். இதிலே நம்ம வந்துட்டு அந்த ஒயிட்டை வந்து நல்லா ப்ராடான ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு நம்ம தெளித்து விட்டோம் அப்படின்னா அது பார்க்க கொஞ்சம் ஸ்டார்ஸ் மாதிரி எஃபெக்ட் கொடுத்துருக்கோம்.
அது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஐடியா ட்ரை பண்ணதில் எனக்கு திருப்தி தான். அந்த ட்ரீ மட்டும் நம்ம ஸ்டெம்ஸ் கொஞ்சம் மாற்றணும். அதுக்கப்புறம் நாங்கள் மத்தியானமாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஸோ மத்தியானம் வந்தனால கூட்டம் இல்லை, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு எங்களுக்கு. அந்த செக்கப் முடிஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கேண்டீனில் வந்துட்டு பப்ஸ் வாங்கி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மா, ஆச்சி, தாத்தா எல்லோரும் வந்துட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இதுவரை என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.